Hello students, welcome to my channel Accom Galaxy. நம்ம வீடியோல 12th accountancy important key points பார்க்கலாம். Total debtors account எதுக்காக prepare பண்றோம் அப்படின்னா to find out total sales account. Total creditors account எதுக்காக prepare பண்றோம் அப்படின்னா total creditors account கண்டுபிடிக்கிறதுக்கு. Next bills payable account யூஸ் பண்ணி நம்ம total debtors கண்டுபிடிக்கலாம். Next bills receivable account ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனுடைய எய்ம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். எதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட், எதெல்லாம் ரெவன்யூ ரிசிப்ட்னு தெரியணும். லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது மெம்பர் அந்த கிளப்பில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் டைம்லேயே அது ஒரு டைம் தான் பே பண்ணாங்க. ஸோ அது ரிப்பீட்டடாக நடக்காது. ஸோ கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போவாவது ஒன்ஸ் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காத டிரான்சாக்ஷன் தான் கேபிட்டல் ரிசிப்ட்டு. ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எது அப்படின்னா அது ரெவன்யூ ரிசிப்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ், ப்ரைஸ் ஃபண்ட், லெகசிஸ், இதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். நேம் எனி 4 கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஸோ இந்த 5லேருந்து எனி 4 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ரிசிப்ட்ஸ், ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே, வரக்கூடிய இன்கம், அடிக்கடி நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எதன் மூலமாலாம் வருது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், ஜென்ரல் டொனேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இதெல்லாமே ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா கிளப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க ஒரு பீரியாடிக்கலாக கட்டக்கூடிய ஃபீஸோட அமௌண்ட்டை தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், நம்ம கிளப்பில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அது ரிப்பீட்டடாக நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷன்னா எந்தவித ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இல்லாமல் ஒரு டொனேஷன் நமக்கு வர்றது ஜென்ரல் டொனேஷன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட், நம்ம ஏதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரெகுலர் இன்கம் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்னால் அது கேபிட்டல் ரிசிப்ட் கீழே போயிடும். ஏன்னா பில்லியார்ட்ஸ் டேபிள், டென்னிஸ், அந்த மாதிரி இது எல்லாமே கேபிட்டல் ரிசிப்ட் கீழே வரும். நம்ம ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ன்றது குட்டி குட்டி ஐட்டம்ஸு, பேட்டு, பால், அதெல்லாம் ரிப்பீட்டடாக வாங்குவோம். அதனால் அது ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நம்ம எப்போவாது பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், ரொம்ப ரேராக பண்ணுவோம். அதனுடைய யூசேஜ் மோர் தென் 1 இயருக்கு இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அண்டு பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரி, இது ரெண்டுமே நம்ம ரிப்பீட்டடாக வாங்க மாட்டோம். ஸோ அதனால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரி கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் ரிப்பீட்டடாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேட்டு, பால், அதெல்லாம் நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணுறது, இங்கே வாங்குறது. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, ஆடிட் ஃபீஸ், இந்த மாதிரி ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வர்றதுனால நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. இதை எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இது எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா இது ரியல் அக்கௌண்ட் சொல்கிறோம் இல்லையா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அப்போ கேஷ் உள்ளே வந்துச்சுன்னா ரிசிப்ட், அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ ரிசிப்ட்ஸ் எல்லாம் நம்ம டெபிட் சைடு எழுதணும். பேமெண்ட்டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட்,
அப்போ நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியில் போச்சுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். அப்போ பேமெண்ட்ஸை நம்ம கிரெடிட் பண்ணணும். இதுதான் இதோடைய ஃபார்மேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸை ஏன் டூவில் எழுதுகிறோம், ஓப்பனிங் பேலன்ஸு ப்ராட் டவுனை ஏன் நம்ம டூவில் எழுதுகிறோம் அப்படின்னா கேஷு பேங்க் பேலன்ஸ் ரெண்டுமே அசட் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது கேஷும் பேங்க்கையும் எங்கே போடுவீங்க, டெபிட்டில் போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா ஆல் த ரிசிப்ட்ஸ் டெபிட் சைடு எழுதுவோம், ஆல் த பேமெண்ட்ஸ் கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணுவோம். ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அது ரிசிப்ட்ஸு. ஸோ வி ஆர் ரைட்டிங் இன் டெபிட் சைட், கிரெடிட் ஆல் த பேமெண்ட்ஸு. பேமெண்ட் பண்ணும்போது கேஷ் நம்ம கையை விட்டு வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதனால் அது கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட்டு வி கேன் என்டர் கரண்ட் பாஸ்ட் சப்ஸ்கிரைண்ட் இயர் ஐட்டம்ஸ். இந்த இதில் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, பாஸ்ட் இயர் என்ன, சப்ஸ்கிரைண்ட் இயர் என்னன்பாங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு 3 இயருமே நம்ம அதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வி கேன் ஃபைண்ட் அவுட் த க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஆர் பேங்க் ஓவர் டிராஃப்ட். கடைசியில் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ளோசிங் கேஷ் அல்லது பேங்க் பேலன்ஸாக இருக்கும். இதுதான் நீங்கள் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய டீட்டெயில். நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட்டுடைய கோல்டன் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் லாஸஸ், அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு வரணும். கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், அப்போ இன்கம் வந்து கிரெடிட் சைட் போகணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் கேஷ் பேங்க் பேலன்ஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு எதை மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எல்லா கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் டிரான்சாக்ஷன், எல்லா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா டிரான்சாக்ஷனும் எடுப்போம். என்ன ஐட்டம் மட்டும் எடுக்க மாட்டோம் அப்படின்னா நான் கேஷ் ஐட்டம் மட்டும் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் எடுக்க மாட்டோம். எதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம் அப்படின்னா பேட் டெட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு, டிப்ரிஷியேஷன். இந்த 4 ஐட்டம்ஸை நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் எடுக்க மாட்டோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எதை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா ஒன்லி ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். கேபிட்டல் ரிசிப்ட்டும் கேபிட்டல் பேமெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது. அப்புறம் இதில் 3 பீரியட் எடுத்தோம் இல்லையா, க்ளோஸ் என்ன பீரியடு, கரண்ட் பீரியட், பாஸ்ட் பீரியட், சப்ஸ்கிரைண்ட் பீரியட் எடுத்தோம். பட் இதில் வந்து ஒன்லி கரண்ட் பீரியட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். மற்ற 2 கொடுத்தாங்கன்னா அதை ஒமிட் பண்ணிடணும். இதுதான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். மெயின் பர்பஸ் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். நெக்ஸ்ட்டு 3rd சாப்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டை நம்ம பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா என்னென்ன அவங்களுக்கு ப்ரொசீஜர், என்ன அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா அப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி அக்ரிமெண்ட் இல்லாத பட்சத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெமுனரேஷன் டு த பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் டு த பார்ட்னர்ஸ் அதாவது ஒரு 5 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் 4 பேர் கேபிட்டல், 5 பேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு பார்ட்னர் தான் அங்கே உட்காந்து ஒர்க்கிங் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து எனக்கு சேலரி கொடுங்க, நான் ஒர்க் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லி இடையில கேட்டாருன்னா அதுக்கு அல்லோடு கிடையாது, நோ சேலரி. ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை இங்கே, அதனால். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவங்க வந்து அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இடையில இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்க அலோடா, நான் அதிகமாக கேபிட்டல் போட்டிருக்கேன் அப்போ எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அலோடா அப்படின்னா நாட் அலோடு, ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்ட்னர்ஷிப் டீடு இருந்தாலும் இல்லாட்டாலும் 6% கொடுக்கணும். ஆஸ் பர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி 6% per annum interest on loan is allowed. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் என்ன,
ஓனர் வந்து அந்த பார்ட்னர்ஸ் வந்து பர்சனல் யூஸ்க்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட மற்ற பார்ட்னர்ஸ் நீ பார்ட்னர்ஷிப்லேருந்து பணம் எடுத்தீங்கல்ல, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அலோடா அப்படின்னா இல்லை, அதுக்கு அலோடு இல்லை. அப்போ பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட்டாக இருக்கும்போது, சைலண்ட்னா என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் அவங்க போடாமல் இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் 6% அலோடு, மற்ற எதுக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ப்ராஃபிட்டை அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சியினுடைய ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் உள்ள கீ பாயிண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் இன்ட்ரோ கொடுத்துருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் யூனிட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.